4 o'clock ஆக போகுது. மா சிட்டிசன் செம்ம டயர்டு. சம்மந்து போட்டாரு. பேட் நியூஸ் இருக்குது. இல்லை என்ன ஆச்சுன்னே தெரில இந்த ரோஸ்க்கு. நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆக போகுது. இப்போ தான் நான் கொஞ்சமாக தெளிவாயிருக்கேன். நான் போட்டிருக்கிறது எங்கள் அம்மா நைட்டி. ஆக்சுவலி நேற்று வந்து டேப்லெட் போட்டிருந்தேன் கோல்டுக்கு. சிட்டிசன் செம்ம டயர்டு. எனக்கு தெளிவே ஆகல. நான் என்ன சாப்பிட்டேன்னு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ vlog எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். என் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அம்மா என்ன பண்ணுறீங்க? ரோடு போட்டது என்னமோ ஒரு நாள் தான், ஆனால் எங்கள் அம்மா 2 நாளாக தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. என்னவா போயிட்டுறீங்க? சம்மந்து போட்டாரு. மூஞ்செல்லாம் என்னது வாச முடியல. கல்லுங்க நல்லா. 4 o'clock ஆகுது. டக்குன்னு ரெடி ஆகியாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு பேட் நியூஸ் இருக்குது. எல்லாமே ஓகேவாக போயிட்டு இருந்தது. அப்படி இருந்த டைமில் ஒரு பிளான்ட் மட்டும் சங்கிருச்சு, நல்லா பட்டுருச்சு. லீஃப் அப்படியே இப்படி அமுத்தினாலே பொடியாக போகுது. அது எதுன்னு காட்டுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வச்சுருந்தேன், அது எல்லாமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லா லீஃபுமே நல்லா தான் இருக்குது. இந்த மல்லி நல்லா தான் இருக்குது, இந்த ரோஸ் பன்னீர் ரோஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்குது தவிர மற்றபடி லீஃப்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த ரோஸ் தான். அப்புறமா வர இன்னொரு மல்லி நாங்கள் வாங்கியிருந்தோம்ல, அது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ரோஸ் எப்போ வச்சனோ அப்பத்துலேருந்து இது நல்லா இதாகிட்டு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்க. இது அமுத்தினாலே கரியுது, ஐ மீன் விழுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மேபி சாயில் பத்தாதனாலையா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரில இந்த ரோஸ்க்கு. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு போயிட்டு மண்ணை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாயில் பத்தாமல் இருக்கிறனால கூட இந்த மாதிரி ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு பிளான்ட்ஸ் வைக்கிறது வந்து இஷ்டம் இல்லை மொட்டை மாடியில். ஆனால் காலையில் துணி காயப்பட வந்திருக்காங்க போல். அப்போது இந்த ரோஸ் செடி வாடி இருக்கிறத பார்த்துட்டு நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பி தான். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அம்மா ஏன் திரும்ப வேண்டாம்னு சொன்னாங்க, மொட்டை மாடியில் வந்து பிளான்ட் வைக்கிறதுனால டைரக்ஷன் விழும், அப்போது சீக்கிரமாக பிளான்ட் வந்து கரிஞ்சிடும், அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பிளான்ட் அந்த செடி வந்து ரொம்ப சொங்கியாகப்போ ரொம்ப சேடாக இருக்கும். ஆனால் இதுக்கான ரெசல்யூஷன் கண்டிப்பாக தேடி ஆகணும். டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அடுத்த வேலை பார்ப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப பூத்துருச்சு, செம்ம ஸ்மெல்லு. ரொம்ப பூத்ததுனால எப்படி கீழே தானே விழப்போகுது, நல்லா ஸ்மெல் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, என்ன பண்ணணும்? பால் கழிச்சிட்டு வா அம்மா, காஃபி போட்டு டயர்டாக இருக்காங்க. ஒரு காய் போட்டு கொடு. நாளைக்கு எப்படி வீட்டுக்கார காய் போடுவேன்? ஐயோ, எடுத்தது மேலே வருது. கோச்சுக்காத காப்பி போட கற்றுக்கிட்டா, தக்காளி கொச்சி கற்றுக்கிட்டா. உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இசைத்துறையில் டாக்டரேட் பட்டம் கொடுக்க போகிறாங்க வருகிற ஜூன் மாதம். அப்படியா? யார் கொடுக்குறா? அது ஒரு சார் சொன்னார், சென்னையில் இருக்கார். அவர் தான் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணார். பல்ல விசை போயிடுச்சுன்னா நீங்கள் தானே ஏன்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கன்னா 41 ஆண்டுல வச்சுருக்கேன்னு. அப்பா, எனக்கு கிடைச்ச வர பிரசாதம், உங்களை மாதிரி அழுத்தான் எனக்கு வேணும், வாங்கய்யா. என் வயசு 65 ஆச்சு, நான் வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக, உங்களுக்கு தான் முதலிடம், நான் சொன்ன மாதிரி அங்கே செய்வேன். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், நீங்கள் 2 பேரும் தானே சொல்லி கொடுக்குறீங்க, இசையை கற்றுக் கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் 2 பேருக்கும் முனைவர் பட்டம், அதாவது இசைத்துறையில் டாக்டரேட் அப்படிங்கிற பட்டத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் கலந்துக்குவாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
என்னம்மா பண்ணுறீங்க? மாடல் சுடு. மாடல் செடியா குத்துறீங்களே. தப்பமா இல்லைன்னா கட் அது அழகாக வந்துடும். முடி பாரு, இன்னும் ஒரு 6 மாதத்தில் உனக்கு முடி கணிசமாக வரும் பாரு. அம்மாவும் அப்பாவும் டியூஷனுக்கு கிளம்பியாச்சு. இந்த டைம் வந்து ஒரு 5 o'clockலேருந்து 5:05 வந்துட்டு ஏதாவது ஒரு மினி விலாக் அப்படி இல்லைன்னா ஃபுல் விலாக் அப்படி வந்துட்டு இந்த டைம் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான வேலை வந்துட்டு இந்த டப்பா லேப்டாப்பில் வேலை பார்ப்பேன். ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 hour ஆகிடும். அப்படியே இந்த செட்டிங்ஸு, டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படி இப்படி போடுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியுமே ஓரளவுக்கு 50-100 வியூ வரும். நான் சொன்னேன் இல்லைங்க பாருங்கள், இப்போத்துலேருந்து உட்காந்துட்ருக்கேன். 5 ஆகிட்டு இன்னும் என்னோடய இது வந்து சுற்றிட்டே இருக்கு. இனி தான் இதில் போய் கஸ்டமைஸ் சேனல் கொடுத்து உள்ளே போய் எல்லாம் பண்ணணும். லேப்டாப் வந்து டெய்லியுமே தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பாருங்களேன், இந்த க்ரோம் போயிட்டால் மட்டும் எதுவுமே ஆகவே மாட்டேங்குது. அப்படியே ஹேங் ஆகியே இருக்குது. இது எதனால் இந்த இஷ்யூ வருதுன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி போடுற வீடியோ வியூ போகுது. இப்போ இங்கே 5:10 ஏன் தெரியுமா 5:10 கலராக காமிச்சேன். 5:05 வந்து நான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். இன்னுமே லேப்டாப் வந்து ஹேங் ஆகி தான் இருக்குது. ஒழுங்கான டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் வந்து அந்த டைமிங்க்கு நம்ம போடலைன்னா நம்மளோட வியூ வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் ஒரு ஷார்ட்ஸ்க்கு வந்து 500,000 அப்படி ரீச் ஆகிறது கூட 10-20 அப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் போட்டாலும் உள்ளே வந்து சில செட்டிங்ஸ் நம்ம பண்ணல அந்த டைமிங்குள்ளார, அவள் தான் அல்காரிதம் ஓகையா. சில வீடியோஸில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், சில வீடியோஸ் ரொம்ப மொக்கையாக எடுத்தாலும் எல்லாமே அந்த அல்காரிதம் பேஸ்டு தான் நமக்கு வியூஸ் வர்றது. இன்றைக்கி வந்து எப்படியோ ஃப்ளாப்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் சிஸ்டம் ஹேங் ஆகிட்டு. அதனால் வருத்தப்படுறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் இந்த சிஸ்டம் ஹேங் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சே தான் நான் 4:30க்கே எடுத்தேன். 4:30லேருந்தே உட்காந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் எவ்வளோ பட்ஜெட் போகும், அந்த பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம கடைக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா 5:29 அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் நைட் ஷிஃப்ட்க்கு. ஒர்க்கு சில டைம் சூப்பராக போகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரீசெண்டான டேஸில் செம்ம கஷ்டம். இனி ஒர்க்கிங் டைம் vlog பண்ண முடியாது, அப்புறமா வரேன். ஓகே, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பார்க்குறது நைட் ஷிஃப்ட். 5:30க்கு ஆரம்பிச்சிருக்கு ஈவினிங். விடிய காலையில் 2:30 அப்போ தான் முடியும். சில டைம் 3:30 கூட ஆகலாம், சில டைம் 4 மணி கூட ஆகலாம். நடுவில் கிளிப்ஸ் எடுப்பேன். ஏன்னா நான் வந்து டின்னர் போகணும். அந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, vlog கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி நம்ம 8 minutes தாண்டிட்டோம் vlogல. ஸோ போர் அடிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒர்க் வந்து செம்ம ப்ரெஷர், ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.